ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு தேர்தல், மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. சதீஷ் முருகன் இணைந்திருக்கிறார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்திலும் கூட இந்த தேர்தல் ஏற்பாடுகள் ஜரூராக நடைபெற்று வருகின்றன. கல்வெட்டெல்லாம் மூடி மறைக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேரும், அது எம்ஜிஆர் அவர்களோ, கலைஞர் அவர்களோ, ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ, எல்லாருடைய படங்கள், எல்லா தலைவர்களுடைய படங்கள்லாம் மறைக்கப்பட்டதை பார்க்கின்றோம். கல்வெட்டெல்லாம் மறைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். சதீஷ் முருகன், நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய ஏற்பாடுகள், அதர் சோர்சஸ், அதர் இன்ஃபர்மேஷன், இங்கே நேர்களை விரிவாக என்லைட்டன் பண்ணுங்க. வணக்கம் மரி. தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே அடுத்த நொடியிலேயே இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது அமலுக்கு வந்திருக்கின்றன. இதனை அடுத்தபடியாக தேர்தல் ஆணையம் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டிற்கு இந்த தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களும் வந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தில் 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இந்த ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி சட்டமன்ற தொகுதிகள் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் தொகுதிகளில் பல்வேறு ஆய்வு பணிகள், கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம், ஆய்வு கூட்டம் என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக நடைபெற்றது. தற்பொழுது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஏற்றாற் போல பறக்கும் படையினர், நிலையான கண்காணிப்பு குழுவினர், ஒளிப்பதிவு கண்காணிப்பு குழு என 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 128 வாகனங்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 128 வாகனங்களை பொறுத்தவரையில் ஒரு வாகனத்தில் ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர், ஒரு காவலர், வருவாய்த்துறை அதிகாரிகள், அதே போன்று மெட்ரோ வாட்டர் உள்ளிட்ட ஏஇ என்று சொல்லக்கூடிய உதவி பொறியாளர் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அந்த வாகனத்தில் இடம்பெறுவார்கள். இவர்களுடன் சேர்த்து ஒரு ஒளிப்பதிவாளர் என்பவரும் இடம்பெறுவார். அனைத்து காட்சிகளும், அதாவது இவர்களின் தொடர்ச்சியாக இவருடைய பணி என்னவென்றால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள சூழ்நிலை அதை பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிப்பார்கள். குறிப்பாக 50,000 ரூபாய்க்கு மேலே ரொக்க பணமாக எடுத்து செல்லக்கூடாது. அதே போன்று பரிசு பொருட்கள் கடத்தப்படுகிறதா, பரிசு பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறதா, வேறேனும் தேர்தலுக்கு தொடர்பான முறைகேடுகள் நடைபெறுகிறதா என்பது குறித்து இந்த பறக்கும் படையினர், நிலையான கண்காணிப்பு குழுவினர் என 3 பிரிவுகளாக இருக்கக்கூடிய இந்த கண்காணிப்பு குழு தங்களுடைய பணிகளை தொடங்க இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரையில் 3 ஷிஃப்ட்டுகளாக இன்றிலிருந்து 2:10 ஷிஃப்ட், அதே போன்று அடுத்த நாள் காலை 6 to 2, அதே போன்று 3 ஷிஃப்ட் முறையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த காவல் மாவட்டங்கள் இருக்கின்றன. 12 காவல் மாவட்டங்கள் சென்னையில் இருக்கின்றன. அந்த காவல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள், எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த நேரத்தில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இவர்கள் அனைவருமே களத்திற்கு சென்று தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை நீங்கள் தெரிவித்தது போல சென்னை மாநகராட்சி அலுவலகம், சட்டப்பேரவை உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அலுவலகம் என அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் தலைவர்களுடைய படங்கள் என்பது அகற்றப்பட்டு தற்பொழுது எந்தவித அரசியல் ரீதியான குறியீடுகளோ இல்லாதபடி அடுத்த கட்டமான அதை மறைப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம்தான் இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து ஒரு சுமார் 70 வாகனங்கள் முதற்கட்டமாக தங்களுடைய தேர்தல் கள பாதுகாப்பு பணிக்கும், ஆய்வு பணிக்கும், கண்காணிப்பு பணிக்காகவும் செல்ல இருக்கிறார்கள். நார்மல் பிராக்டிஸ் தமிழ்நாடு சிஇஓவும் கூட பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து இங்கே ஏற்பாடுகள்லாம் பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விளக்கக்கூடும். இந்த முறை தேர்தல் வியாழக்கிழமை வருகிறது, ஏப்ரல் 23ஆம் தேதி. நான் ஏற்கனவே சொன்னது போல் நல்ல முகூர்த்த நாள், சுப முகூர்த்த நாள். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது மகிழ்ச்சி தரலாம். ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை வருது அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு வியாழக்கிழமை லீவ் விட்டுருவாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவ் எடுத்துடலான்னு லாங் வீக்கெண்டுன்னு ஊருக்கெல்லாம் போயிடாதீங்க. அப்படியே போனாலும் வாக்களிக்க போங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழ்நாட்டில் தேர்தல், மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் தான் முக்கியமான தேதிகள். இந்த மாத இறுதி மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் அதற்கான கடைசி நாள்னு பார்த்தா ஏப்ரல் 6ஆம் தேதி. அதுக்குள்ள ஆல் ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய நாமினேஷன் பேப்பர்ஸை போட்டிருக்கணும். வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி. வேட்புமனு வாபஸ் வாங்கிறதுக்கு கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ நீங்கள் திரையில் பார்ப்பது புதுச்சேரி வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி. இப்போ தான் இந்த தேதியில் தான் அசெம்பிளி நடப்பது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.